ஏன்னா என் ஒய்ஃப்க்கு அந்த வசனத்தை சொன்ன ஒன்று தான் அவங்க புருஷனாவே ஏற்றிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய ஆண்டவர்கிட்ட கேட்டது, எனக்கு இந்த வசனம் சொல்லணும், இந்த வசனம் சொல்லி ஜெபிக்கிற மனுஷன் தான் என்னுடைய துணை, என்னுடைய ஆதாம் அப்படின்னு கேட்டு அவங்க நிறைய பேர் பார்க்க வந்தும் பைபிள் இருக்கிற மொத்த வசனம் சொல்லிட்டாங்களா, இந்த வசனம் மட்டும் சொல்லலையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை நான் சொல்லிட்டேன். அந்த வசனத்தை நான் சொல்லி பெங்களூர்ல நாங்கள் குடும்பமாக ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய காரியங்கள் ஆண்டவர் இந்த காலகட்டத்தில் நிறைய காரியங்கள் ஆண்டவர் செஞ்சு போயிட்டாரு. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கையை அவர் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், உங்க சத்தத்தை கேட்கிறவரா இருக்கிறாரு. ரெண்டாவது நான் சொல்றேன், உங்க நம்பிக்கையை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறாரு. ஹalleluya. ஆபிரகாம் கிட்ட சொன்னாரு, நீ குழந்தை பெற்றுக்குவ, உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் பூமியின் மணலை போலவும் இருக்கும் அப்படின்னு சொன்னவரு ஒரு 18 வருஷம் பேசாம போயிட்டாரு. நம்ம வீட்டுல ஒரு நாள் பேசலனாலே ஆண்டவரே வயிறு காயுது, கொஞ்சம் போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்படியாவது உருட்டி மிரட்டி சமாதானம் பண்ணி காக்கா பிடிச்சி அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு ஏதாவது விசார் பண்ணிடுறோம். ஆனா ஆண்டவரும் ஆபிரகாமும் 18 வருஷம் பேசலையாம். ஆனா வாக்குத்தத்தம் என்ன, நீ இந்த ஜாதிகளுக்கு தகப்பன், வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் சந்ததி பெருகும், பூமியின் மணலை போலவும் சந்ததி இருக்கும். ஆனா ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 90க்கு மேல, 90. அவரு செஞ்சுரி அடிக்க போறாரு. எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. டக்குன்னு உடனே ஆண்டவர் வராரு. என்னப்பா சொல்லிட்டு அமைதியா விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு நினைச்சியா அப்படின்னு வந்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் இதே வாக்குத்தத்தத்தை சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியா மாற்றுவேன். அதே சாராள் அம்மாக்கும் அதே ஆபிரகாம் ஐயாக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. இந்த வார்த்தை கேட்கிற நீங்க இல்லை உங்க சொந்தக்காரங்க யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லைனாலும் ஜஸ்ட் இந்த வார்த்தைகளை சொல்லுங்க, என் குடும்பம் நிலைக்கும், என் சந்ததி செழித்தோம். நிறைய பேர் வந்து டாக்டர்ஸ் ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே முடிஞ்சிச்சு அப்படின்னு துவண்டு போயிட்டாங்க. நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் பிரதர், நிறைய டாக்டர்ஸை பார்த்தேன், நிறைய பாஸ்டர்ஸை பார்த்தேன், நிறைய ப்ராப்ளம்ஸை பார்த்தேன், எல்லாரும் சொல்லிட்டாங்க இல்லை அவ்வளோதான். நானே மயக்கி பிடிச்சி நீங்க நல்லா இருக்க மாட்டீங்கன்னு சொன்னாலும் நம்ப கூடாது. அண்ணா சொன்னாலும் சரி, அவரு சொன்னாலும் சரி, இது என்ன சொல்லுது, நீங்க பெருகவே பெருகவே, நீங்க பெருகவே பெருகவே சொல்லு, பெருகவே பெருக பண்ணுவேன், நீங்க ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க, சகல ஜாதிகளிலும் நம்ம மேன்மையா தான் இருப்போம். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அப்போ இதை நாம குறித்து பேசும்போது நாங்க என்ன நெகட்டிவா சொன்னாலும் உங்க வாழ்க்கையில அது பழிக்காது. ஆபிரகாம் ஐயா நம்பினாரு, ஆண்டவர் எனக்கு குழந்தைய கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையை கொடுத்தது யாரு? அப்பா தான். இன்னைக்கு ஒரு நாள் வந்து அக்கா உங்களுக்கு ஒரு சொந்த வீடு கொடுப்பாரு ஆண்டவர் நான் சொல்லிட்டு போயிடலாம். தம்பி சொல்லிட்டு போச்சு, சரி போட்டோம், ஏதோ வாலிப பையன் தெரியாம சொல்லிட்டாரு. ஆனா ஆண்டவர் வந்து ஆபிரகாம் கிட்ட டைரக்டா பேசுறாரு, நான் உன் சந்ததிய ஆசீர்வதிப்பேன், நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே ஒவ்வொரு நாளும் அவருக்கு என்ன நடந்திருக்கும், என்னைக்கு சந்ததி வரும், என்னைக்கு சந்ததி வரும், என்னைக்கு சந்ததி வரும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். மேல் ஆதரவு என் வீடு தான் பெரிய வீடா இருக்கும், என் குடும்பம் தான் பெரிய குடும்பமா இருக்கும். இதே திண்டிவனம் இறங்கின உடனே என் பிசினஸ் தான் பெரிய பிசினஸா இருக்கும். இன்னும் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். என் அக்கௌண்ட் எல்லாம் பழகி பெருகும். நான் நிறைய பேருக்கு இன்னைக்கு நான் நிறைய பேர்கிட்ட வட்டிக்கு காசு வாங்கிட்டு இருக்கேன். நான் நிறைய பேருக்கு நாளைக்கு வட்டிக்கு கொடுக்க மாட்டேன், அள்ளி கொடுப்பேன் அப்படின்னு நிறைய வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கலாம். ஆனா பாக்குறத பார்த்தா அடுத்த வேலை சாப்பாடுக்கே கஷ்டமா இருக்கு, இதுல எங்க தம்பி அப்படின்னு இருக்கீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்க நம்பிக்கை வீண் போகவே போகாது, உங்க நம்பிக்கை வீண் போகவே
அவர் பொய் சொல்ல. நான் அக்கா நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க, ரொம்ப வர்ஷிப் செமையா பண்ணீங்கக்கா அப்படின்னு சும்மா அக்காவை இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு சொல்லிட்டு போயிடலாம். உண்மையான என்ன வர்ஷிப் பண்ணாங்க, ஏன்னா மயக்க பிடிக்கிறாங்களோ அப்படின்னு கூட சில நேரத்துல தோணும். சரிங்களா? ஆனா உண்மை என்னன்னா அவங்க பாடுற பாடல்கள் அந்த மாதிரி இந்த எந்த பாட்டுமே நான் கேட்டதில்லை, எல்லாம் எனக்கு புது பாட்டு. ஏன்னா இந்த ஜெனரேஷன் எல்லாமே எந்த பாட்டை கேட்போம், அடி வத குத்து அந்த மாதிரி பாட்டை தான் நம்ம விரும்பி கேட்போம். அந்த வரிகள் இருந்த அர்த்தங்கள் ரொம்ப அருமையா இருந்துச்சு, ரொம்ப பிரசன்ஸா இருந்துச்சு. தேவனுடைய அந்த அன்பை ரொம்ப ஈஸியா நம்ம அப்படி கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இருக்காருன்னா அதை நான் எப்படி உணருவேன்? என் பக்கத்துல இவன் என் பக்கத்துல இருக்கான், என் மேல நான் கையை போடுறேன், அந்த உணர்வு எனக்கு இருக்கு. ஆனா அக்கா பாடும் போதும் அந்த வர்ஷிப் பண்ணும் போதும் தேவன் நம்ம கூட இருந்தாரு, தேவன் என் கூட இருக்கிறாரு அப்படின்றது அந்த உணர்வும் அந்த பிரசன்ஸும் ஆபிரகாம் நம்பினாரு, அவருடைய நம்பிக்கையை ஆண்டவர் புறம்பே தள்ளல, அதை நிறைவேற்றினார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். ஆமேன். ஃபர்ஸ்ட் உங்க சத்தத்தை கேட்பாரு, அதுக்கப்புறம் உங்க நம்பிக்கையை நிறைவேற்றுவாரு, அதுக்கப்புறம் உங்களை உண்டாக்கினவரா இருக்கிறார். ஆதி ஆகமத்துல போடப்பட்டிருக்கு, அவரு நம்மளை களிமண்ணால உருவாக்கி நாசியில அடை மூக்களை வச்சு ஊதிட்டாரா, நம்ம ஜீவாத்மாவா மனுஷனா உருவாயிட்டோம். அப்படிதானே போடப்பட்டிருக்கு. அப்போ ரீகன் அண்ணா அந்த துதி ஆராதனை எடுக்கும் போது இந்த வார்த்தையை சொன்னாரு, மனுஷனை உண்டாக்கி மற்ற காரியங்களை உருவாக்கல, மற்ற எல்லா காரியங்களும் உருவாக்கிட்டு தான் மனுஷனை உண்டாக்கினாரு. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு குறைவு இருக்காது, ஒரு குறைவு இருக்காது. உன்னை உண்டாக்கின தேவன், உன்னை முன்குறித்த தேவன் உன் வாழ்க்கையில என்னென்ன வேணுமோ அது எல்லாவற்றையும் ஆல்ரெடி உங்களுக்கு சந்தித்தவரா இருக்கிறாரு. எனக்கு நல்ல சுகம் வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கும் போதே உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஜஸ்ட் அப்படியே அப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. அப்பா என் சரீரத்துல ஒரு நல்ல சுகம் வேணும், என் குடும்பத்துல ஒரு நல்ல சமாதானம் வேணும், என் புருஷனுக்கும் எனக்கு ஒரு நல்ல ஐக்கியம் வேணும், என் மனைவிக்கும் எனக்கு ஒரு நல்ல ஐக்கியம் வேணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்லா கீழ்படியணும், என் பிசினஸ் நல்லா உயரணும், என் சபை வேற மாதிரி கட்டப்படணும், இன்னும் என்னென்ன காரியங்கள், நான் பொருளாதாரத்துல ஒரு நல்ல உச்சத்தை அடையணும், நான் ஒரு புதிய பிசினஸ் தொடங்கணும். இது எல்லாமே அப்படியே கேட்டுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் இன்னைக்கு இந்த நேரமே உங்க மேல அதுக்கான ரலவை தரப்பாரு. எனக்கு தெரியலைங்க, ஆண்டவர் சொன்னது என்னன்னா இது பொன் விளையிற பூமிடான்னாரு. ஆண்டவரே இது பொன் விளையிற பூமி, ஆண்டவரே அது கிராமம். ஆண்டவரே இப்படிதான் நான் அப்பா கிட்ட பேசுறேன், அப்பா அது ஒரு கிராமம், அவங்களே பாவம். ஏன்னா நானும் கிராமத்துல இருந்துதான் வெளியே வந்தது. இப்போ பட்டணத்துல இருக்கிறதுனால பட்டணத்தின் சோப்பு வேற, ஆனா கிராமத்துல இங்க இருந்து ஒரு புதினாக்கு போனாவே 15 கிலோமீட்டர் போனோமே. ஐயா இது எங்க ஐயா பொன் விளையிற பூமி அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டப்போ சொன்னாரு, டேய் நான் அவங்கள இந்த மேலாளரை உருவாக்கிட்ட பிறகுதான் இவங்களை இங்க கொண்டு வந்து வச்சேன். இவங்களை கொண்டு வந்து வச்சுட்டு மேலாளரை நான் உண்டாக்கல. அப்போ உங்களுக்கு என்ன தேவை? தண்ணி தேவை, நல்ல நிலம் தேவை, நல்ல உணவு தேவை. எல்லாவற்றையும் அவர் ஆல்ரெடி உங்களுக்காக முன்குறித்து வச்சிருக்கிறாரு. அது ஒன்றும் இதுக்கப்புறம் உங்க லைஃப்ல குறைவுபடவே குறைவுபடாது.
உண்டாக்கின தேவன். நிறைய காரியங்கள்ல இந்த வேர்டு ஒருத்தருக்கு தான் ஏக்கப்பட்டிருக்கு, ஏங்கிட்டு இருக்கீங்க. நிறைய காரியங்கள ஏக்கம். ஆண்டவரே எப்படி, ஆண்டவரே எப்படி, ஆண்டவரே எப்படி. காலையில் நம்ம எழுந்தோடனே என்ன பண்ணுவோம்? பல்லுல அழைக்கிட்டே டீ காஃபி எல்லாம் இருந்தா குடிப்போம். ஆனா பெட்ல இருந்து எழுந்தோடனே ஆண்டவரே இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க, ஆண்டவரே இந்த காரியத்துல என்ன செய்ய போறீங்க, இதே கொஸ்டின் தான். அந்த ஆளுக்கு மட்டும் பர்சனலா சொல்றேன், உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிற்று, உங்களுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னா? சத்தத்தை கேட்கிறவர். இரண்டாவது நம்பியை நிறைவேற்றுவார். மூணாவது உங்களை உண்டாக்கினவர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார், உங்க தேவைகளை சந்திப்பார். நாலாவது நான் முடிக்க போறேன். சரிங்களா? ஓகே. தோட்டக்காரன் யோவான்ல போடப்பட்டிருக்கு. யோவான் 15 நினைக்கிறேன். ஆமா, ஏசப்பாவை எடுத்துட்டு போயிட்டு கல்லறையில வச்சிருவாங்க. 3 நாள் ஆயிரம். மரியம்மா குடுன்னு ஓடி வந்து ஐயோ இயேசுவின் கல்லறையே காணமே காணமேன்னு அழுதுட்டு இருப்பாங்க. அழுதுட்டு இருக்கும்போது ஆல்ரெடி அந்த கல்லறையெல்லாம் திறக்கப்பட்டு ஏசப்பா வெளியே வந்து இன்னும் ஒரு மேலே போல மரியம்மாவை பார்த்து சொல்றாரு, யாரமா தேடுற, இந்த மாதிரி இயேசுவங்க உள்ள வச்சிருந்தாங்க, இந்த கல்லறையும் காணும் இயேசுவையும் காணும், ஏதாவது நீங்க இருந்தா கண்டுபிடிச்சு கொடுங்க, உங்களுக்கு ஏதாவது கமிஷன் கொடுத்துட்றேன், எப்படியே கொஞ்சம் கமிஷன் கொடுத்துட்றேன், அது கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னப்போ, ஏன்னா அந்த இடத்துல போடப்பட்டிருக்கு அவரை வந்து அவங்க தோட்டக்காரன் நினைச்சாங்களாம். யாரு? தோட்டக்காரன். அப்போ உடனே அதுக்கு அடுத்த வசனம் எல்லாம் சொல்லுது, மரியாதை அப்படின்னு கூப்பிட்ட உடனே ரபி நீங்க தானா அப்படின்னு நிறைய அதுக்கப்புறம் கான்வர்சேஷன் போகுது. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு என்ன வார்த்தைன்னா, அவர் தோட்டக்காரனா உங்க வாழ்க்கையில வராது. சில காரியங்களை உங்க கையில இருந்து சுத்திக்க போறாரு. இந்த காரியம் எப்படி இருக்கும்னா, நான் இங்க காலையில சுத்தி பார்த்ததுல சவுக்கு தோப்பு தான் நிறைய இருக்கு. சவுக்கு செடியெல்லாம் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா பாத்தி கட்டிட்டு அது கொஞ்சம் வளர்ற வரைக்கும் அது எதுவுமே அண்டாம, பூச்சி பொட்டி எதுவும் அண்டாம, பூச்சி மருந்து அடிக்கிறதா இருக்கட்டும், களை பிடுங்கிறதா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமா பார்த்துட்டு இருப்பாங்க. எது வரைக்கும்? கொஞ்சம் வளர்ற வரைக்கும். அடுத்தது தென்னை மரம். தென்னை மரம் இங்க கொஞ்சம் இருக்கு, ஆனா எங்க ஊர்ல ரொம்ப நிறைய இருக்கும். இந்த வெயில் காலத்துல எல்லாம் மே மாசம் ஏப்ரல் மாசம் எல்லாம் தண்ணிக்கு ரொம்ப பஞ்சமா இருக்கும். கிணத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தென்னை மரத்துக்கு மட்டும் தண்ணி போற மாதிரி ஒரு பாத்தி கட்டி தண்ணியும் கரெக்டா அதுக்கு மட்டும் தான் இது பண்ணுவோம். மற்ற டைம்ல தண்ணி ஃபுல்லா பாயும், நிலம் ஃபுல்லா பாயும். நிலம் ஃபுல்லா பாய்ஞ்சாலும் தண்ணிக்கு எந்த இஷ்யூ இல்லை. அத போல ஒரு தோட்டக்காரனா உங்க லைஃபுக்கு என்னென்ன காரியங்கள் தேவையோ இன்னைக்கு உங்களை நோக்கி அப்படியே அனுப்புறாரு. என் பிள்ளைக்கு சுகம் வேணுமா, என் பிள்ளைக்கு செழிப்பு வேணுமா, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல படிப்பு வேணுமா, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல சபை வேணுமா, ஒரு நல்ல வாகனம் வேணுமா. சில பேர் நான் நல்ல ட்ரெஸ் போட்டே ரொம்ப நாள் ஆட்சி பிரதர் நீங்களாலும், சாலமோனை காட்டிலும் பெரிய தேவன் உங்களை உடுத்து விற்பார், உங்களை உடுத்து விற்பார். உங்கள் லைஃப் வேற மாதிரி இருக்கும். அவர் ஒரு நல்ல தோட்டக்காரனாக வந்து உங்களை செழிப்பாக்க போறாரு. ஒரு சின்ன மரம் தான், அந்த மரத்தை அப்படியே விட்டாலும் வளர்ந்துரும். ஆனா அந்த மரத்துக்கு நம்ம என்ன பண்றோம்? என்னென்னவோ பண்றோம். பூச்சிக்கொல்லி மருந்து போடுறோம், உரத்தை போடுறோம், வேலி அடைக்கிறோம், ஆடு மாடு ஏதோ வந்து கடிச்சிடாம பார்த்துக்கிறோம். இது எல்லா காரியத்தையும் பண்ணி 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 அது ரொம்ப பாதுகாக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அப்படிதான் பாதுகாக்க போறார். இதுக்கப்புறம் உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதி வேரோட புடுங்கப்படும். இதுக்கப்புறம் உங்க குடும்பத்தில் இருக்கிற தரித்திரம் வேரோட புடுங்கப்படும். இதுக்கப்புறம் உங்க ஊழியத்தில் இருக்கிற குறைவு வேரோட புடுங்கப்படும். இன்னைக்கு ஆண்டவர் அது எப்படி தெரியுமா பண்றாரு? பெரிய பொக்கிஷங்களை உள்ள வைக்கிறாரு, பெரிய பொக்கிஷங்களை உள்ள வைக்கிறாரு.
இதுக்கப்புறம் நீங்க எப்படி இருப்பீங்கன்னா ரொம்ப செழுமையா இருப்பீங்க, ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஒரு நல்ல தோட்டக்காரன் வந்து உங்க கலைகளை எல்லாம் பிடுங்கி உங்க லைஃப்ல இருக்கிற தருத்திரம், வறுமை, வேதனை, கண்ணீர், கவலை எல்லாவற்றையும் பிடுங்கி சந்தோஷத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் செழிப்பினாலும் ஜெயத்தினாலும் பலத்தினாலும் உங்களை மூட போறாரு. ஓ தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே ஒரு நிமிஷம் எழுப்பிக்கலாமா? 2 நிமிஷம். தேங்க்யூ. முடிஞ்சவங்க எழுப்பி நில்லுங்க, இல்லைன்னா உட்காரதுனால உட்காரலாம், முட்டி போடுறதுனால முட்டி போட்டுக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அடே அப்பா நோக்கி பாருங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு ஆண்டவர் பேசினார் நான் நம்புறேன். ஆமென். நிறைய பேருக்கு ஆண்டவர் டைரக்ட் என்கவுண்டர், நேரடி சந்திப்பு உண்டாச்சு நான் நம்புறேன். நம்ம சிறு கூட்டமா இருக்கலாம், இந்த சிறு கூட்டத்தை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போறாரு, பெரிய காரியத்தை செய்ய போறாரு. பெரிய பெரிய காரியங்களை இந்த திண்டிவனம் பகுதியில நம்ம செய்ய போறோம், நம்ம செய்ய போறோம். நம்மளை கொண்டு நான் செய்ய போறாரு. நிறைய பேருக்கு உங்களுக்கு உள்ளவே ஒரு ஹீலிங் நடக்குது, ஒரு சுகம் நடக்குது, ஒரு விடுதலை நடக்குது. நிறைய பேர் பக்கத்துல நான் முதல்ல சொன்ன தேவ தூதர்கள் தொட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் மேல ஏஞ்சலிக் விசிட்டேஷன், நிறைய பேர் மேல அப்பாவுடைய கை இறங்குது, நிறைய பேர் மேல அப்பாவுடைய கை இறங்குது இயேசுவின் நாமத்தினால. மா ஷேதா ராதானா ஜஸ்ட் 2-3 நிமிஷத்துல நான் முடிக்க போறேன். ஜஸ்ட் கண்கள் மூடி அப்பாவை நோக்கி மட்டும் பார்க்கலாமா? ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எஸ் எஸ், நிறைய பேர் தொட்டுட்டு இருக்கீங்க, நிறைய பேரை தொட்டுட்டு இருக்கீங்க, நிறைய பேரை தொட்டுட்டு இருக்கீங்க. அம்மாவை தொடுறீங்க. அம்மாவுக்கு கொடுத்த சுகபலன் ஆரோக்கியத்திற்காக நன்றி. கழுகுகளை போல இவங்களை நீங்க அப்பா உயர்த்துறதற்காக நன்றி. கர்த்தருடைய கரம் இவங்க மேல இறங்கினதற்காக நன்றி. எஸ், உன் கண்ணீர் எல்லாம் மாறுது, உன் கண்ணீர் எல்லாம் மாறுது. நிறைய ஒதுக்கப்பட்டிருக்கீங்க, நிறைய புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்க. தேவனுடைய கரம் இந்த நாட்கள்ல உங்க தலையை உயர்த்தும். அப்பா கொடுத்த நல்ல சுகத்திற்காக பலத்திற்காக நன்றி. குடும்பத்துல உயர்த்துங்க, குடும்பத்துல உயர்த்துங்க. கர்த்தருடைய பிரசன்னம், எஸ் தேவ பிரசன்னம் இவங்களை மூடட்டும் டாடி. விடுதலை விடுதலை விடுதலை, ஃபுல்லி ஃபுல்லி பர்மனன்ட் டெலிவரன்ஸ். எஸ் பர்மனன்ட். ஆண்டவரே உள்ள இருக்கிறதெல்லாம் விலகட்டும் டாடி. ரைட் நவ இயேசுவின் நாமத்துல get out in the name of Jesus. Yes, பரம்பரை சாபங்கள் எல்லாம் விலகட்டும், பரம்பரை சாபங்கள் எல்லாம் விலகட்டும். கட்டி வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினால உடைக்கிறேன். கட்டி வைத்திருக்கிற எல்லா காரியங்களும் உடைக்கிறேன். எஸ், கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பிட்டிருப்பதற்காக நன்றி. எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. தேவ தூதர்களின் விசிட்டேஷன், தேவ தூதர்களின் சந்திப்ப இவங்களுக்குள்ள நான் பேசுறேன்ப்பா, இவங்களுக்குள்ள நான் பேசுறேன். எஸ், ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கொடுத்த நல்ல விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறேன் டாடி. அப்பா அக்காவை நான் பிளஸ் பண்றேன் டாடி. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். குழந்தை போல மனசுப்பா, குழந்தை போல மனசு. ஆண்டவரே உங்களுடைய காயங்கள் எல்லாம் கர்த்தரை இன்னைக்கு நீங்க காயம் கட்டினதற்காக நன்றி, காயம் கட்டினதற்காக நன்றி. ஒரு டிவைன் கனெக்ஷன்ஸ், ஒரு தெய்வீக தொடர்புகளை ஆண்டவரே தம்முடைய பிள்ளைக்கு நீங்க கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் டாடி. ஓ ஷாதா ஷாதா. இதுக்கப்புறம் உங்க லைஃப்ல கண்ணீர் இல்ல, இதுக்கப்புறம் உங்க லைஃப்ல கண்ணீர் இல்ல. கர்த்தருடைய கரம் உங்களை உயர்த்த போது, கர்த்தருடைய கரம் உங்களை உயர்த்த போது. அம்மாவை பிளஸ் பண்ணுறேன். தேவனுடைய பிரசன்னம் அம்மாவை தொடட்டும். கொடுத்த சுகபலன் ஆரோக்கியத்திற்காக நன்றி, விடுதலைக்காய் நன்றி, விடுதலைக்காய் நன்றி. தேவனே தேவனே நீங்க தொட்டு 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 சுகமாக்கினதற்காக நன்றி, நன்றி டாடி, நன்றி டாடி. அம்மாவை பிளஸ் பண்ணப்பா,
அம்மாவை பிளஸ் பண்ற எல்லா ஒதுக்கப்பட்ட காயங்கள், ஆண்டவரே புறக்கணிக்கப்பட்ட காயங்கள், ஆண்டவரே அவமானப்படுத்தப்பட்ட காயங்கள் எல்லாம் விலகட்டும். தேவனுடைய கரம் இவங்க தலைகளை இதே பட்டணத்துல இதே இடத்துல ஆண்டவரே நீங்க உயர்த்துறதற்காக நன்றி. சில நேரங்கள்ல அந்த தெருவுல போனா அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு தெரு மாறி மாறி போய் ஆண்டவரே அப்பா இவங்க ஒளிஞ்சு வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் கர்த்தர் நிறுத்தி போட்டு வெளியரங்கமா இவங்க தலையை நீங்க உயர்த்துறதற்காக நன்றி. நன்றி டாடி, நன்றி டாடி. அம்மாவை பிளஸ் பண்றப்பா. எஸ், கர்த்தருடைய கரம் இறங்கினதற்காக நன்றி. கர்த்தருடைய வல்லமை இறங்கினதற்காக நன்றி. தேவனுடைய மகிமையும் தேவனுடைய பிரசன்னமும் இவங்களை தொட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி. குடும்பத்துல வேறு பிரித்ததற்காக நன்றி. குடும்பத்துல வேறு பிரித்ததற்காக நன்றி. வயசான எனக்கு என்ன ஆண்டவர் செய்ய போறாரா? உங்களை கொண்டு ஆண்டவர் பயங்கரமா செய்ய போறாரு. உங்களை கொண்டு ஆண்டவர் பயங்கரமா செய்ய போறாரு. ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்பாவுக்கு கொடுத்த சுகபலத்துக்காய் நன்றி, விடுதலைக்காய் நன்றி. மகிமையாய் நீங்க சாட்சியை நிறுத்த போறீங்க. சீக்கிரத்துல துள்ளி குதிச்சு ஓடி வந்து அப்பாவுடைய நாமத்தை உயர்த்த போறதற்காக நன்றி செலுத்துகிறேன் டாடி. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord. நம்முடைய மகளை நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்க, ரொம்ப நேசிக்கிறீங்க, ரொம்ப நேசிக்கிறீங்க. ஆரம்பத்திலே அப்பா நம்முடைய பிள்ளையோடு நீங்க பேசிட்டீங்க. சின்ன பிள்ளை, எனக்கு என்ன காயம், எனக்கு என்ன காரியம் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். பட் சின்ன வயசுலயும் நிறைய காரியங்களுக்கு ஏங்கிட்டு இருக்காங்க. நிறைய காரியங்கள் தடைபட்டு நிற்குது. தேவன் அதெல்லாம் திறந்து விட்டதற்காக நன்றி. தேவன் அதெல்லாம் திறந்து விட்டதற்காக நன்றி. உடைய வல்லமை Jesus. Yes. இறங்கட்டும் டாடி. Yes, ஒரு என்கவுண்டர். அப்பாவும் பக்கத்துல தான் நிற்கிறாரு. யாரும் வெறுத்து ஒதுக்கலாம். Daddy God, உங்களை தொடுறாரா. Thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord. Yes, அப்பாவுடைய அன்பு உங்களை மூடுது. You're so precious. ரொம்ப விலையேற பெற்றவங்க, நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஒரு கார் இருந்தா நல்லா இருக்கும்ல. சர்ச்சுக்கு போயிட்டு அடிக்கடிக்கு வரலாம், பழைய சமூகத்தை தேடலாம், ஓடலாம். வீடு வேற இவ்வளோ இஷ்யூல இருக்கு. அதனால அப்பா சமூகத்தை தேடி ஓடி வந்திருக்கல. சின்ன வயசுல நிறைய பாரங்களை உங்க ஃபேமிலிக்கே தெரியாம நீ தூக்கி வச்சு தேவ சமூகத்துல அழுதுருக்கல. இது உனக்கும் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய இரவுகள் பெற்றவங்களுக்கே தெரியாம நீ சில காரியங்களுக்காக அழுதுருக்கல. டேடிகால் அதெல்லாம் ரீஃபில் பண்றாரா? எல்லாம் எம்டி கேன்சல் ஆகுது. ஒரு பெரிய ஃபுல்னஸ், அதுக்கப்புறம் உன் லைஃப்ல நீ பார்ப்ப, நிறைய பார்ப்ப. கர்த்தர் முன் குறிச்சிருக்காரு. திண்டிவனத்துக்கு இல்ல, இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, தேசங்களுக்கு நீ ராஜாத்தியா இருப்ப. அதற்கான அபிஷேகத்தை நான் பேசுறேன். அதற்கான அபிஷேகத்தை பின்னு பேசுறேன். 127 நாடுகளுக்கும் இவள் ராஜாத்தியா நிலைநிற்கட்டும். ராஜாத்திய பண்ணணும். எஸ், என் அப்பா என்ன சொன்னா எனக்கு என்ன, என் அப்பா எனக்கு வச்சிருக்கிறது எனக்கு தெரியும். நான் ஆளுவேன். நீ ஆளுவடா, நீ ஆளுவ.
Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. அப்படியே பிள்ளையார் ஹக் பண்ணுங்க. Just hug பண்ணுங்க. Thank you, Jesus. Thank you, Master. Thank you, Master. Shita Radana. Phone பண்ணிடுனா. இந்த உங்க பேரு? பாலே. Thank you, Lord. சின்ன வயசுலேருந்து நிறைய காரியங்களுக்கு காத்திருந்திருக்காங்க. வயசே முடிய போகுதுன்னு நிறைய ஏக்கங்கள். ஆனால் இந்த வயசுலையும் இவங்க சமூகத்துக்கு ஓடோடி வந்திருக்காங்கல்ல, இவருடைய ஏக்கங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றினதற்காக நன்றி. கொடுத்த சுகபலன் ஆரோக்கியத்திற்காக நன்றி. குடும்பத்துல மறுபடியும் இவங்க தலை உயர்த்தப்படப்பா, மறுபடியும் தலை உயர்த்தப்பட்டதற்காக நன்றி. உங்களுக்காக அப்பா இறங்கி வேலை செய்வார்மா. அப்பா இறங்கி வேலை செய்வார். இன்னும் 7 நாள்ல உங்க ஃபேமிலியில ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. அதற்கான டோக்கன் அட்வான்ஸை இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே அப்பா உங்க வாழ்க்கையில செய்வார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, ஆனா நீங்க பார்ப்பீங்க உங்க குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க கண்டிப்பா உணர்வீங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ்.